புளிச்சக்கீரை கடையல் பாவக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாவக்காவை இது மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கடாயை வச்சு கடாய் காய்ஞ்சதும் வெறும் கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இந்த பாவக்காவை சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம். அப்போ தான் அந்த பாவக்காயில் உள்ள கசப்பு தன்மை போயிடும். அப்புறம் செஞ்சு சாப்பிட்டா கசக்காது. அந்த பாவக்காயில் உள்ள கசப்பு தன்மையெல்லாம் அந்த கடாய் அப்சர்வ் செஞ்சுக்கும். அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம். பாவக்காய் 10லேருந்து 15 நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு. அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரை வச்சு குக்கர் காய்ஞ்சதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காய்ஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் பொரிஞ்சு வந்தாலுமே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக வகுந்து சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்குவோம். வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ பெருத்த தக்காளியை பெரிய தக்காளியாக எடுத்து பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்குவோம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முதல்ல வதக்கின பாவக்காவை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். பாவக்காவை சேர்த்தாச்சு. இதை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம் எண்ணெயிலேயே. பாவக்காய் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை அதில் சேர்த்துக்குவோம். 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். மூடி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்குவோம். பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு புளிச்சக்கீரையை காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது கடாயில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அந்த புளிச்சக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மூடி புளிச்சக்கீரையை வேக விடுவோம். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். புளிச்சக்கீரை வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். புளிச்சக்கீரையை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து மையை அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். புளிச்சக்கீரையை மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதில் சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்குவோம். இப்போ ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காய்ஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரையை அதில் சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you.